நூலிழையில் தப்பித்த பிரதமர். ஜோதிமணியின் சதி திட்டம். கடைசி நேரத்தில் உளவுத்துறை கொடுத்த ஷாக் ரிப்போர்ட். நாடாளுமன்றத்தில் கடந்த ஒரு வாரமாக குடியரசுத் தலைவர் உரையின் மீதான விவாதம் நடந்து வருகிறது. இந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி சீனா இந்தியா நிலப்பகுதியை ஆக்கிரமித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதில் உச்சகட்டமாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அமரும் இருக்கையை நோக்கி சென்ற காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி மற்றும் சுதா ஆகியோர் பிரதமர் மோடி இருக்கையை சூழ்ந்து கொண்டு கோஷங்களை எழுப்பியிருந்தனர். ஆனால் அப்போது பிரதமர் மோடி இருக்கையில் இல்லாததால் காலி இருக்கையை சூழ்ந்து கொண்டு ஜோதிமணி, சுதா 2 பெண் எம்பிக்களும் கூச்சலிட்டனர். இது ஒரு திட்டமிட்ட செயல் என்றும், குறிப்பாக பிரதமர் மோடியை சூழ்ந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து முன்கூட்டியே காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் திட்டமிட்டதாக